வாயில போட்டதும் வெண்ணெய் போல கரையிற மாதிரி ரவைய வச்சு சூப்பரான அல்வா செய்யலாமா? அதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு ரவை, 3 கப் அளவுக்கு சூடான தண்ணி சேர்த்துட்டு 15 நிமிஷம் ரவைய ஊற வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் கழிச்சு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுட்டு 4லேருந்து 5 தடவை இத நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாரி பால் வந்து நல்லா தெளிவா இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சில பால் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரவா பால் சேர்த்து 10 நிமிஷம் கைவிடாமல் கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க. இடையிடையிலே நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் கலந்து விட்டிங்கன்னா வாயில போட்டதும் வெண்ணெய் போல கரையிற மாதிரி அல்வா ரெடிங்க. ட்ரை பண்ணுங்க. பாய்.